தெருக்கூத்து பாடகர் கோவனை தேசிய பாதுகாப்பு சட்டம் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நவம்பர் 17ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதில் அளிக்க உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கோவனின் மகன் தாக்கல் செய்திருந்த மனுவில் தனது தந்தை கோவன் தேசத்திற்கு எதிராக எதையும் செய்யவில்லை என்றும், டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி பாடுவது தேச துரோகம் ஆகாது என்றும் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இம்மனு செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நவம்பர் 17ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதில் அளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். அதுவரை பாடகர் கோவனை தேசிய பாதுகாப்பு சட்டம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர். இதனிடையே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கோவன் கைது செய்யப்படவில்லை என்று அரசு தரப்பு தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மக்கள் கலை இலக்கிய கழக மாநில பொறுப்பாளர் காளியப்பன் என்ற கண்ணையா ராமதாஸ் மீது வழக்கு பதிவு செய்துள்ள மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை பிடிப்பதற்காக தனிப்படை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது.